சில பெண்கள் திமிரு பிடிச்சி போய் நானும் ஐயப்பனை பார்ப்பேன் அப்படி போகிறவங்க தானே வந்து மலைக்கு போகிறவங்க. கேட்டால் ஐயப்பருக்கு வந்து பெண்களை பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நமக்கு அது சொல்யூஷன் என்னன்னு கரெக்டாக சொல்லணும். இதுக்கு முன்னாடி லேடிஸ் சமையல் கட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுனாங்க. அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க அப்போனா இந்த மாதிரி இதுவும் ஃபாலோ பண்ணலாம்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி போகலாம். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி திணிக்கக்கூடாது. ஏன்னா திருப்பதியில் வெங்கடாச்சலபதி இருக்கார். நான் வந்து என்னோடய சாமியை வந்து நான் மாமிசம் மது படைச்சி கும்பிடுவேன்னா நான் போய் திருப்பதியில் போயிட்டு வெங்கடாச்சலபதி கிட்ட வந்து அதுமாரி மது மாமிசத்தை படைச்சி நான் அவரை வழிபட முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுவீங்கன்னா இதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆல்ரெடி நம்ம பல விஷயம் பண்ணி கெடுத்துட்டோம். இதுலேயும் ஒரு வழிபாட்டிலையும் புரட்சி பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறன்ற பேரில் கெடுக்கக்கூடாது. சபரிமலையில் 2 பெண்கள் போய் தரிசனம் செஞ்சுருக்காங்களே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? அவங்க வந்து 50 வயசு இருக்கவங்கள அலோவ் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் எதாவது கேரளாவில் என்ன நடைமுறைப்படுத்துனாங்களோ அதே ஃபாலோ பண்ணால் நல்லா. இவங்க தேவையான சென்டர் வந்து லேடிஸ் வரலான்றதுனால தான் இப்போ பிரச்சனை. இந்த காரணத்துக்கு அவங்க என்ன ஹிஸ்ட்ரி அவங்க என்ன ஐதீகம் யூஸ் பண்ணாங்களோ அதை பண்ணுறது நல்லது. பாரம்பரியம் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி லேடிஸ் சமையல் கட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுனாங்க. அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க அப்போனா இந்த மாதிரி இதுவும் ஃபாலோ பண்ணலாம்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி போகலாம். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி திணிக்கக்கூடாது. வேணுன்றவங்க போட்டோம், வேணான்றவங்க போவேணும். அதில் என்ன இருக்குது? பந்தளத்தோடைய கட்டுப்பாட்டோட கோவில் அது. அவங்க தான் வந்துட்டு அப்போத்துலேருந்தே பெண்கள் வந்து 10 வயசுக்குள்ளே தான் வரணும் குழந்தைங்க. அதுக்கப்புறமா இந்த மாதவிடான்றது முடிஞ்ச பேர் தீட்டு முடிஞ்சால் தான் பெண்கள் உள்ளே வரணும் அப்படின்னு அது அதிலேருந்தே நமக்கு முன்னேருந்து போயிட்டு இருக்காங்க, கடைபிடிச்சிக்கிறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டு திருப்பதி மாதிரி வருமானம் பார்க்கணுன்ட்டு பொம்பளைங்களை வர வைக்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணுறது கவர்மெண்ட். இன்றைக்கி வந்துட்டு மக்கள் வந்துட்டு யாருமே எதிர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க பெண்கள் வரக்கூடாதுன்னு. முக்கால்வாசி பெண்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. சில பெண்கள் திமிரு பிடிச்சி போய் நானும் ஐயப்பனை பார்ப்பேன் அப்படி போகிறவங்க தானே வந்து மலைக்கு போகிறவங்க. மற்றபடியே சாமியை கும்பிடணுன்னு பெண்கள் போல பெண்கள் இங்கேருந்தே கும்பிட்றாங்க, ஐயப்பனை வழிபாடு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து போகிறவங்க வந்து திமிரு பிடிச்சி போகிறவங்க தான் என்னோட கருத்து. நானும் மலைக்கு போனேன், நானும் ஐயப்பனை பார்த்தேன். ரீசனாக போகிறவங்க யாருமே கிடையாதுங்க. அவங்க இப்போ அங்கே தகராறு இப்போ தேவையில்லாமல் ஒரு உயிர் வன்முறையினால் ஒரு உயிர் காலியாச்சு அந்த 2 பொம்பளைங்களால். தேவையா? இதுதான் அவன் பந்தளம் என்ன பண்ண போகிறாங்க, கடைசியில் கோயிலை மூடிட்டு நாங்களே பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு பண்ண போகிறாங்க. அவங்க அதை தான் பண்ண, ஏன்னா அவங்க கண்ட்ரோல் தான் அந்த கோவில், பந்தளத்தோட கண்ட்ரோல் தான். நாளைக்கு அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க. இப்போ ஐயப்பனை வந்து இங்கே லோக்கல்லாம் பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். அது வந்து பூர்வீகத்துலேருந்தே இருக்குது. இது மாதிரி அதை அப்படியே கடைப்பிடிக்கணும். அதுதான் ரீசன். அதான் பண்ணணும். அது வேணும்னு பிடிவாதத்துக்காக போகிறதுங்கிறது வந்து தப்பு. அது ஆமாம், கண்டிப்பாக போகக்கூடாது. அது மிட் நைட்டில் எதுக்கு அந்த மாதிரி அது மிட் நைட்டில் எதுக்கு ஒழிஞ்சிட்டு போகணும்? அது தப்பு செய்கிற மாதிரி தானே இருக்குது. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதானே நேராக பண்ணுங்க. மிட் நைட்டில் எதுக்கு ஒழிஞ்சிட்டு போயிட்டு நான் பண்ணுவேன்னு ஒரு அடம் பண்ணுறதா இருந்தால் நீ செய்யறதுக்கு அகேன்ஸ்டாக செய்கிற கலாச்சாரத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்குது. பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வழி, அந்த வழியில் போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்புன்னு தான் சொல்லுவேன். நானும் ஒரு லேடிஸ் தான். லேடிஸை தப்பு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்க பண்ணது பெரிய தப்பு, இருக்கிறதுலேயே பெரிய பாவம்னு சொல்லலாம். அவங்க பண்ண பாவம் எல்லா லேடிஸையும் தாக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். எதுக்கு கேர்ள்ஸ் அது உள்ளனே தெரில ப்ரோ. ஃபஸ்ட்டு கேட்டால் ஐயப்பருக்கு வந்து பெண்களை பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நமக்கு அது சொல்யூஷன் என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியும். லேடிஸ் ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாது, அது தப்பு. அந்த காலத்துலேருந்தே லேடிஸ் அந்த அளவுக்குலாம் போகிற பழக்கம் கிடையாது. 50-60 வயசுக்கு மேலே தான் லேடிஸ் போகிற பழக்கம். 10 வயசு 5 வயசு அப்படி தான் போகிற பழக்கம். இப்போலாம் திடீர்னு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. கேரளாவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு லேடிஸுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி பப்ளிக்காக அசிங்கமாக எப்படி நாங்கள் சொல்ல முடியாதெல்லாம். அதனால் லேடிஸ் போகிறது தப்பு தான். 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே போகலாம், அதுக்கு மேலாம் போகக்கூடாது. இல்லை 60 வயசு அவ்வளோதான் போக முடியும். சபரிமலையில் வந்து அந்த 2 பெண்களை உள்ளே போனாங்கனாக்கா அவங்க நாலேஜ் இல்லாமல் உள்ளே போக முடியாது. அது வந்து அவங்களோட மெயின் ஆள் யாரோ அவங்கள அதை ஏன்னா அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்தாங்க. பட் உள்ளே யாரும் அங்கே விடலை அந்த பக்கம். இன்றைக்கி உள்ளே போகிறாங்கங்கும்போது அவங்க வந்து உள்ள மெயின் ஆள் இருந்து அவங்க உள்ளே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க கோயிலோட நிர்வாகத்தில் உள்ள ஆள் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. 2 பேர் மட்டும் உள்ளே போகிறாங்கன்னாக்கா அவங்க ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே வரேன்னா அங்கே இடையில உள்ள ஆள் இன்னும் நீங்கள் இவ்வளோ அனுப்பி விடுங்கன்னு சொன்னால் தானே உள்ளே போக முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த நிர்வாகம் தான் அதுக்கு பாரம்பரியமாக சொல்கிறாங்க. அதில் வந்து லேடிஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த கடவுளுமே அப்படி சொல்கிறது கிடையாது. ஆண் பெண் எல்லாருமே அங்கே வந்து போகலாம், போகிறதுக்கு அலோடு பண்ணால் நல்லது தான். பாரம்பரியமாக வந்து நம்ம ஒரு இந்த தெய்வத்தை இப்படி தான் வழிபடணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னா அப்படி தான் வழிபட்டு ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு முனீஸ்வரனோ ஒரு ஐயனாரோ அதுமாரி ஒரு கடவுளை வழிபடுறேன்னா நான் அவங்களுக்கு வந்து சாராயம் படைப்பேன்,
மாமிசம் அதுமாரிலாம் படைச்சி வழிபடுவேன். அதுமாரி அதுக்கு வந்து இருக்குன்னா ஒரு சாமிக்கு வந்து பெண்கள் போகக்கூடாது, பெண்கள் போகலாம். பட்டு அவங்க வந்து குழந்த ஒரு 10 வயசு அப்புறம் 50 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள் அவங்கள போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. பெண்களை வந்து அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுக்கு ஐயப்பன் கோயில் ஐயப்பனை தான் வழிபட்டு ஆகணும், ஐயப்பனை வழிபடுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஐயப்பன் கோயில் இருக்குது, அங்கெல்லாம் வந்து ஐயப்பனை வந்து நீங்கள் போய் வழிபடலாம். அவங்க வந்து உங்களுக்கு அங்கெல்லாம் தடை விதிக்கலை. அந்த பாரம்பரியமான கோயிலில் வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது நீங்கள் அதை ஒத்து போய் தான் ஆகணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வெங்கடாஜலபதி இருக்கார். நான் வந்து என்னோடய சாமியை வந்து நான் மாமிசம் மது படைச்சி கும்பிடுவேன்னா நான் போய் திருப்பதியில் போயிட்டு வெங்கடாஜலபதி கிட்ட வந்து அதுமாரி மது மாமிசத்தை படைச்சி நான் அவரை வழிபட முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுவீங்கன்னா இதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணலாம், தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கணுங்க. கலாச்சாரம் பாரம்பரியன்றது வந்து சும்மா ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்வாதாரத்துக்கு அடித்தளம். நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றத நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கதே நம்ம கலாச்சாரம் தான். ஸோ அந்த கலாச்சாரத்தை ஆல்ரெடி நம்ம பல விஷயம் பண்ணி கெடுத்துட்டோம். இதுலேயும் ஒரு வழிபாட்லேயும் புரட்சி பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன்ற பேரில் கெடுக்கக்கூடாது. அந்த பாரம்பரியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுன்றது என்னுடைய கருத்து. கோயிலுக்குள்ளே எல்லாருமே போகலான்ற ஒரு விஷயம் தானே. ஆண்கள் பெண்கள் இப்போ ஜெண்டரை பேஸ் பண்ணி வந்து ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயம் பேசுகிறோம். அந்த கோயிலில் மட்டும் ஏன் பெண்களை உள்ளே விட மாட்டுறாங்கன்றது என்னோட தாட்டு. மற்றவங்க தாட்டு எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாளாக ஒரு மைத் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் அது. நம்ம அந்த கோயிலுக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு வந்தது வந்து பசங்க மட்டும்தான், அதாவது வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான் போகணும், லேடிஸ் அளவு கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை ஏன் திடீர்னு இப்படி மாற்றணும், எதுக்கு, அதுக்கு என்ன ரீசன்றது எனக்கு வந்து ஈக்குவாலிட்டி ரீசன் இது கிடையாது. இதில் தான் நம்ம வந்து ஈக்குவாலிட்டி பார்க்கணுன்ற ரீசன் எனக்கு இல்லை. இந்து மதத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் மிஸ்டர் ராஜா, ஹெச் ராஜா? உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இந்து மதத்துக்கும் இந்து மதம் வேற. இந்து மதம் என்பதை காண்டி இந்து மதத்தை தான் இருப்பதாக நம்பி வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற மக்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்ற அமைப்புகளையும் நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க தான் இந்துக்களாக இருக்க முடியும். அவங்க தான் மதத்தை வழிபாட்டு உரிமையை பெற்றவர்களாக